Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. பாத்து வாக்கா. பாத்து மெதுவா பேக் வச்சிட்டு வந்துறேன். பொறுமையா. இளங்கோ கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ண. பாத்துக்கா. வாங்க. பாத்து. ஏய். இப்ப என்னங்க உங்க பிரச்சனை? நான் இருக்கேன், நீ பாட்டுக்கு அவளை உள்ள கூட்டி போயிட்டு இருக்க. இங்க பாருங்க, அவளே கால்ல கட்டு போட்டுட்டு வந்திருக்கா. தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்க? புள்ளைய பெத்து கொடுக்க வக்கு இல்ல, இதுல இது வேறயா? இனி உடஞ்ச காலுக்கு வைத்தியம் பார்த்துட்டு திரிவியா? வீடான வீட்டுல வாரிசுன்னு சொல்லிக்க ஒண்ணு இல்ல, அதை என்னன்னு கேட்க உனக்கு துப்பு இல்ல. பேச வந்துட்டேன். புள்ளைய பேக்கறேன்னு ஆஸ்பத்திரி அலைஞ்சு அதுக்கே பாதி சொத்து அழிஞ்சு போச்சு. இனிமே என் மகன் வேற இவளுக்கு சேவகம் பார்க்கணும். அப்பா, அவ ஏன் பொண்டாட்டி, நான் சேவகம் பார்க்கறேன் இல்ல தலையில தூக்கி வச்சு ஆடுறேன், உங்களுக்கு என்ன? இளங்கோ, இன்னும் என்ன பாத்துட்டு இருக்க? அத முதல்ல எடுத்துக்கொடு. என்ன சொல்லுவார் அத்தை இளங்கோ? சூப்பர்ரா. பொண்டாட்டி கீழே விழுந்து கால் உடைஞ்சதுக்கு ஸ்வீட் குடுக்குறியா? பரவாயில்ல மகனே, நீ தேறிட்ட. டேய், என்னடா இது? ஸ்வீட் எடுத்துக்கங்கம்மா. வாங்கிக்கோங்க அத்தை. என்னமா இது? இவ கால்ல கட்டு போட்டுட்டு வந்து நிக்கிறா, இவன் ஸ்வீட் குடுக்குறான். என்ன நடக்குதுங்க? அத்தை, ஹாஸ்பிடல் போனது கூட நல்லதாவே போச்சு அத்தை. இளங்கோ, அண்ணி, அத நீ ஓ வாயால சொல்லணும். சொல்லு. ஐயோ, எனக்கு மண்டை வெடிச்சிரும் போல இருக்கு. என்னடா சொல்லு. அம்மா, நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போதுமா? நிஜமாவா? யாழினி கர்ப்பமா இருக்கா. காலை செக் பண்ண போனப்ப டாக்டர் மத்த டெஸ்ட் எல்லாம் கூட பண்ணாங்க. யாழினி கர்ப்பமா இருக்கான்னு சொன்னாங்க. ஸ்கேனும் எடுத்து பார்த்தாச்சத்த. ஏண்டா, உனக்கு அறிவு இருக்கா? அப்ப வந்த உடனே முதல்ல இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இருக்கணும். எங்க எந்த நல்லதான் நீங்க பேச விட்டுருக்கீங்க? வந்த உடனே அண்ணிய சண்டைக்கு இழுத்தா எப்படி நல்ல விஷயத்த சொல்ல முடியும்? போடா அறிவு கெட்டவனே. அவ உண்டாயிருக்கான்னு சொல்ற, அத வாசல்ல வச்சு சொல்ல வேண்டாமா? நம்ம குடும்ப வாரிசுடா. ஆரத்தி எடுத்துல அவளை உள்ள கூட்டு வந்திருக்கணும். ஏய் ஏய் கௌரி, என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? குழந்தை நல்லபடியா பிறக்கணும், சாமி கிட்ட வேண்டிக்க. விபூதி போடு. அக்கா, இங்க கொடுக்க. இந்த இளங்கோ. மெதுவா வாமா, முன்னாடி வா. டேய், வந்து இங்க நில்றா. இளங்கோ, அத இங்க கொடு. நீ புடிச்சுக்கோ, அக்காவை புடிச்சுக்கோ. வா. கடவுளே, என் மருமகளுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா குழந்தைய பெற்று தரணும். ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. யாழினி, ஆசீர்வாதம் வைக்கலாம். அம்மா, சேர்ந்து நில்லுங்கம்மா. நில்லுங்க. நல்லா இருமா, நல்லா இருப்பா. ஏய், முதல்ல எனக்கு ஸ்வீட் கொடுறா. இதோ. இளங்கோ, இந்தா. சந்தோஷத்துல தலகால் புரியலையா? உங்களுக்கு சுகர் இருக்குங்க. சும்மா இரு. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டா ஒண்ணும் ஆயிடாது. கூட ஒரு மாத்திரை போட்டுக்கிறேன். பேரனோ பேத்தியோ எது பிறந்தாலே எனக்கு சந்தோஷம் தான். பரவாயில்லம்மா, எப்படியோ நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொண்டு வந்துட்ட. நல்ல வேளை, உன் தங்கச்சி மாதிரி நீ இல்ல. என்னங்க? ஏய், என்ன நொன்னங்க? பொம்பளையா அடக்க ஒடுக்கமா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு இவ்வளவு கர்ப்பமா இருப்பா. ஆம்பளை மாதிரி சுத்தி கத்தி குத்து வாங்கிட்டு வந்திருக்கா. இனிமே அவ வயித்துல குழந்தை பிறக்குமோ என்னவோ, யாருக்கு தெரியும்? சந்தேகம்தான். வாய மூடுங்க. எந்த நேரத்துல என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? அதானே, என்னடா தேடு புடுங்கலையேன்னு பார்த்தேன். ஆமா,
உள்ளத சொன்னா உங்க எல்லாருக்கும் கோபம் பொத்துக்கிட்டு வரும். மாமா நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. என்னம்மா தங்கச்சி கலங்கனதும் நீ துடிக்கிற? உன்ன மாதிரி இல்லம்மா உன் தங்கச்சி. அவ ஆடுற ஆட்டத்துக்கு புள்ள இல்லாம அனாதையா நிக்கும் போதுதான் தெரியும். மாமா போதும். ஏய் என்ன நான் சொன்னது சரிதானே? உன்னால குழந்தை பெத்துக்க முடியாதுல்ல? பா என்ன பேசுறீங்க? ஏய் விடு. யாழ்னி கர்ப்பமா இருக்காளே, கண்ணு பற்றுன்னு நினைச்சேன். உன் அப்பா தான் கரிச்சு கொட்டிட்டார்ல, இனி ஒண்ணும் பண்ணாது. அதனால நீ எதையும் கண்டுக்காத. ஏய் என்னத்த கண்டுக்க வேணாங்கிற? இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன அமுதா வாய பொளந்துட்டு நிக்கிற? போ போய் எல்லாருக்கும் காஃபி போடு. அமுதா, நம்ம குடும்ப வாரிசு சுமக்கிற மருமகளை மட்டும் கவனிச்சா போதும். வெத்து வைத்துக்காரிய கிளம்ப சொல்லுங்க. இனியா, அவரு பேசுறதையெல்லாம் நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்காத. ஆமா இனியா, மாமா வேணும்னே பேசுறாரு, நீ ஃபீல் பண்ணாத. புத்தி கேட்டு போய் பேசுற மனுஷன் பேச்செல்லாம் எதுக்கு பெருசா எடுத்துக்கிட்டு விடு. இப்ப வரைக்கும் புள்ள இல்ல அது இதுன்னு யாழ்னிய கரிச்சு கொட்டினார்ல, இன்னைக்கு யாழ்னி அவரு முகத்துல கரிய பூசலையா? விடு விடுமா, அதெல்லாம் கூறு கெட்ட ஜென்மம். வாரிசு இல்லைன்னு கரிச்சு கொட்டணுங்கிற கவலையே இல்லாம இப்ப சந்தோஷப்படல. அதான் அதுதான் அவர் புத்தி, அவ்வளவுதான். நீ இதெல்லாம் கண்டுக்காத. இப்போ நாளைக்கு நீ உண்டானாலும் இப்படிதான் ஈனி இழிச்சுக்கிட்டு வெக்கம் இல்லாம உன் முன்னாடி வந்து நிப்பாரு. இனியா, நீ என்ன மாதிரி இல்ல, ஒண்ணுக்கு 10 பெத்து போடுவ. ஐயோ 10? அம்மாடி, ஒண்ணுக்கு 10 பெத்து போட்டா யார் அதெல்லாம் பாத்துக்கிறது? ஏன் நீங்க தான் அத பாத்துக்கணும், ஏன் பாத்துக்க மாட்டீங்களா? 10 என்ன, நீ 20 கூட பெத்து கொடு. ஒன்னொன்னு அழும்போது தாத்தா தூக்கி கொஞ்சுவாரு. அதுங்க அவர் தலையில உதைக்கும் போதுதான் அவருக்கு புத்தி நல்லா வரும். சரி, பாவண்டா யாழ்னி, பாரு ரொம்ப நேரமா நின்னுகிட்டே இருக்கா. கூட்டிட்டு போய் அவளை உட்கார வை. போமா. சரிம்மா, நீ வா. பாத்து மெதுவா. யாழ்னி வழுக்கி பாத்ரூம்ல விழுந்ததுக்கு கண்டிப்பா அமுதா சித்தி சதி பண்ணதான் காரணமா இருக்கும். அவங்கள சும்மா விடக்கூடாது. புள்ள உண்டானது தெரிஞ்சதும் அண்ணன் எப்படி எல்லாம் பேசுறாரு. நம்ம நினைச்ச மாதிரியே ஆயிப்போச்சு. ஆமா, ஒண்ணுதான் புரியல. நேத்து கர்ப்பமானதா சொல்லல, இப்ப வந்து சொல்றானா? இடையில என்ன நடந்துச்சு எதுவுமே புரியலையே. எது எப்படியோ அமுதா, உன் மக வாழ்க்கையில யாழினி மண்ணள்ளி போட்டுட்டா. ஐயோ, எல்லாத்தையும் கெடுத்து வைனியா. இந்நேரம் அவங்க இல்லைன்னா எல்லாத்தையும் நீ முடிச்சு விட்டுருப்ப. இப்ப வீட்டுக்கே தெரிஞ்சு போச்சு. இனி என்ன செய்ய போற? இப்படி நடக்கும்னு நான் கனவுலயும் நினைக்கலையே. கடவுளே, இது என்னன்னு சொல்லுவேன். இல்ல, இதை இப்படியே விடக்கூடாது. வாரிசாம்ல வாரிசு. அவ எப்படி இந்த வீட்டுல புள்ளைய பெத்து போடுறான்னு நானும் பாக்குறேன். புள்ளையே பிறக்காதுன்னு நினைச்சவ இப்ப கர்ப்பமாயிட்டா. இன்னைக்கு இவ கர்ப்பமா இருக்கா. நாளைக்கு அந்த இனிய நல்ல வயிற்று தள்ளிட்டு வருவா. அண்ணன் நமக்கு துணையா இருப்பாருன்னு பார்த்தா வாரிசு வந்து வாயை பொழக்கிறான். விடக்கூடாது, இதை விடவே கூடாது. அக்காவும் தங்கச்சி இங்க வந்து குத்த வச்சா நம்ம பொழப்பு என்ன ஆகுறது? முதல்ல யாழ்னி விஷயத்தை முடிச்சு வச்சு இனி அவ கதற வைக்கணும். அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். வா இனியா, வா. இன்னைக்குதான் இனியா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். யாழினி குழந்தையே இல்லைன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? வீட்டுல எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருப்பா. இங்க பாரு, நான் தான் அவளுக்கு ஆறுதல் சொல்லுவேன். பாவம், அவ மட்டும் என்ன பண்ணுவா?
பரவாயில்ல, அந்த ஆண்டவன் கண்ணு திறந்துட்டான். இனி யாழினிக்கு ஒரு குறையும் வராது. என்ன இவ எப்படி பாக்குறா? ஒரு தினுசா பாக்குறாளே. என்ன இனியா? ஒன்னும் இல்ல, நீங்க தான் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, சொல்லுங்க. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அதான் சித்தி, யாழினி கர்ப்பமாயிட்டா, அவ சந்தோஷமா இருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களே. ஆமா இனியா, அது உண்மைதானே. அவ பட்ட கஷ்டத்துக்கு பதில் கிடைச்சிருக்குல்ல. ஆஹா. இங்க பாரு, நீயும் என் அண்ணன் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நீயும் கூடிய சீக்கிரமே கர்ப்பமாயிடுவ. அதுக்கு என்ன சித்தி, ஆயிட்டா போச்சு. ஏன் சித்தி, ஸ்வேதாக்கு கல்யாணம் எப்போ? ஐயோ பாருங்களேன், இந்த அடுப்பு எப்படி குப்புன்னு பத்தி எரியுதுன்னு. என்ன சித்தி சொல்லுங்க, ஸ்வேதாவுக்கு எப்ப கல்யாணம்? ஏதோ போட்டு வாங்குறான். சுதாரிப்பா பேசு. எங்க இனியா, நானும் 4 இடத்துல சொல்லி வச்சிருக்கேன். இது வரைக்கும் வந்த மாப்பிள்ளைங்கள்ல அவளுக்கு யாருமே பிடிக்கல. ஒருத்த சிகரெட் பிடிக்கிறான், இன்னொருத்த தண்ணி அடிக்கிறான், அடுத்து பார்த்தவ வேலை வெட்டி இல்லாம கிடக்குறான். நல்ல மாப்பிள்ள எல்லாம் எங்க இருக்காங்க? நின்னு நிதானமா தான் பாக்கணும். இவ்வளவு சொல்றோம், எதுவும் பேசாம வெச்சுக்கன்னு வாங்காம பாக்குறாளே. இவ பார்வையே சரியில்லை. எதுக்கும் இவளை புகழ்ந்து பேசிய சமாளிப்போம். இதை ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, நீ எதையும் யோசிச்சு செய்யறவல பாரு. அக்ஷய விஷயத்துல நானும் அண்ணனும் உண்மை என்னன்னு தெரியாம உன்னை எவ்வளவு திட்டோம். அவ வாழ்க்கையே போச்சுன்னு நினைச்சோம். நீ தப்பா எடுத்துக்காதே நீயா. ஐயோ, ஏதோ புத்தி கிட்டு போய் இப்படி பேசிட்ட. ஆனா பாரு, நீ பார்த்து வச்ச மாப்பிள சூர்யா அக்ஷய கூட இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. தப்பு எது சரி எதுன்னு நீ எடுத்து சொன்னது அவர் புரிஞ்சுக்கிட்டாருல்ல. ஏன்னா நீ பார்த்து வச்ச மாப்பிள்ளையாச்சே சூர்யா. அதனாலதான் சொல்றேன், நீ வேணா நல்ல பையனா பாரு, ஸ்வேதா கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம். இங்க பாரு இனியா, ஸ்வேதா கல்யாணத்துக்கு நீதான் முன்னாடி நின்னு தாலி எடுத்து கொடுக்கற, சரியா? புகழ்ந்து பேசினது அப்படியே இழிப்பாயிருடி. உன்னை இப்படியே பேசி கழுத்து அறுக்குற. ஆமா இனியா, நீ கொடுத்து வச்சவ. விக்ரம் மாதிரி ஒரு மாப்பிள்ளை அமையணும்னா சும்மாவா? அதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கணும். நீ புண்ணியம் பண்ணிருக்க. என் மகளுக்கும் அப்படி ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும். இங்க பாரு, உனக்கு தெரிஞ்ச இடம் ஏதாவது இருந்தா சொல்லு. நானும் நீ யோசிச்சு செய்வ. உனக்கு தெரிஞ்ச வகையில மாப்பிள்ளை இருந்தாலும் சொல்லு. சட்டு புட்டுன்னு ஸ்வேதா கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன சித்தி, என்ன போய் இப்படி புகழ்ந்து பேசுறீங்க? நான் எங்கம்மா உன்னை புகழ்ந்து பேசினேன்? உள்ளதானே சொன்னேன். நீ வேணா ஒரு மாப்பிள்ளை பாரு. என்ன சித்தி நீங்க லூசு மாதிரி பேசுறீங்க? லூசு மாதிரியா? என்ன சொல்ற? பின்ன என்ன சித்தி, ஸ்வேதாவுக்கு மாப்பிள்ளைக்கா பஞ்சம்? அவ அழகுக்கும் அறிவுக்கும் கைவசம் ஒரு மாப்பிள்ளை இருக்கு. லட்டு மாதிரி ஒரு மாப்பிள்ளை கையில வச்சுக்கிட்டு இப்படி கேட்டா எப்படி? கைவசம் மாப்பிள்ளை இருக்கா? என்ன நம்ம பேச்சுக்கு சொன்னா உண்மையாவே கட்டி வச்சிருவோம் போல இருக்கே. அடியே இனியா, உன் சரக்கெல்லாம் இங்க செல்லாது. என்ன சொல்ற இனியா? கைவசம் மாப்பிள்ளை இருக்கா? சொல்லு, யாரு? உனக்கு தெரிஞ்ச இடமா? என்ன சித்தி இப்படி கேக்குறீங்க? எனக்கு நல்லா தெரிஞ்ச இடம். மாப்பிள்ளையும் நான் நில்லுன்னா நிப்பான், உட்காருனா உட்காருவான். யார சொல்றாளோ? என்ன சித்தி அப்படி பாக்குறீங்க? நான் நம்ம இளங்கோவதான் சொல்றேன். ஸ்வேதாவுக்கு இளங்கோ பொருத்தமா இருப்பான். அப்புறம் என்ன, உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க. யாழினி கதைய முடிச்சு வச்சுட்டு ஸ்வேதாவை கட்டி வச்சிருவோம். ஓகேயா? இனியா, நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. அம்மா, தோல்ல எதுக்கு கை போடுற? ஏன் சித்தி பதறீங்க? இதுக்கே பதறனா எப்படி? கைய தோல்ல தானே போட்டேன். இப்படி கழுத்து ஒண்ணு நெரிக்கலையே. இனியா, இனியா என்ன பண்ற? வலிக்குது இனியா, விடு. இனியா விடு இனியா. இனியா எனக்கு விடு. இனியா மூச்சு திணறுது. விடு இனியா. இனியா மூச்சு திணறுது இனியா, விடு. கைய எடு இனியா. ஐயோ கடவுளே. ஐயோ எனக்கு மூச்சு திணறுது இனியா, விடு. ஐயோ இனியா விடு.
என்ன சித்தி இப்படி ஆயிட்டீங்க? விளையாட்டுக்கு பிடிச்சதுக்கே இப்படி இருமுறீங்க. அழுத்தி பிடிச்சா ஆளே காலி ஆயிடுவீங்க போல இருக்கு. அச்சச்சோ. சரி சொல்லுங்க, இளங்கோ மாதிரி ஒரு மாப்பிளைய பாத்துருவோமா? இங்க பாரு நீயா, நீ மனசுல ஏதோ நினைச்சு பேசிட்டு இருக்க. அதுக்கு நாள் இல்ல. சட்டுன்னு இப்படி கழுத்துல கை வைக்கிற, விளையாட்டுக்கு பண்ற மாதிரி நடிச்சிட்டு அப்படியே உண்மையாவே கழுத்து நெரிக்கிற. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா? நான் ஒண்ணும் தத்தி இல்ல. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏதோ பாவம் பார்த்து விட்டா பட்டுன்னு கழுத்துல கை வைக்கிற. அப்படியா? வாங்க. நீ என்ன பண்ற? வாங்க சித்தி. நான் வரல சொல்றேன். வாங்க 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 வாங்க. இல்ல 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 வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்ல. இனியா கை விடு. ஏய் சுடு சுடு இனியா சுடு. வாய திறந்த கை கொருகிடும். என்னடி பண்ணுவ? சொல்லு, என்ன பண்ணுவ? பின்ன என் அக்கா வயித்துல வளர்ற குழந்தைய கலைக்க நினைக்கிற கேடு கெட்ட சிறுக்கிய எப்படி கூப்பிடுவாங்க? நீ பண்ற எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? யாழினி எல்லாத்தையும் சொல்லிட்டா. எள்ளுருண்டைய பண்ணி அவளை திங்க சொல்லி கம்பல் பண்ணி ஊட்டி விடுறேங்கிற பேர்ல அவ வாயில திணிச்சு விட்டுருக்க. என்ன யாழினி தனியா இருக்கா, அண்ணன் நம்ம பக்கம் இருக்காரு. நாம எது செஞ்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, கேட்க நாதே இல்ல நினைச்சியா? அவ என் அக்கா மட்டும் இல்ல, எனக்கு அம்மா மாதிரி. நீ வேணும்னே பிளான் பண்ணி பாத்ரூம்ல எண்ணெய் ஊத்தி விட்டுருக்க. இல்ல நீயா நான் பண்ணல. ஏய் போய் சொல்லாத. எதுவும் பண்ணல. நான் இது பாரு, நல்லா ஞாபகத்துல வச்சுக்க. இந்த குழந்தை அவளோட உசுரு. அது மட்டும் இல்ல, என் அக்கா குழந்தை கையாலதான் என் அம்மாவோட அஸ்திய கரைப்பேன்னு என் அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். அந்த சத்தியத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன் அஸ்திய கரைச்சு சாக்கடையில ஊத்திடுவேன். யாழ்னியோட குழந்தை இந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துக்கும் அது ஒரு வாரிசு. அதுதான் எங்களோட உறவை இறுக்கி பிடிச்சு வளர்ற கொடி. அது கொஞ்சம் வாடினாலும் உன் உசுறு உன்கிட்ட இருக்காதடி. என்னடி பாக்குற? பாக்க அமைதியா இருக்கா? எதுவுமே பண்ண மாட்டான்னு நினைச்சிட்டியா? பண்ணாத கொலைக்கு ஜெயில போய் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தவன் தான். இப்ப எனக்கு ஜெயிலுமே புதுசு இல்ல. பண்ணாத கொலைக்கு இத்தனை அனுபவிச்சேன். உன்னை கொன்னுட்டு தண்டனை அனுபவிக்க நான் தயங்க மாட்டேன். போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். நானும் போனா போதுன்னு விட்டு போனா ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்க. இப்ப நீ இங்க உசுரோட இருக்கிறதுக்கு காரணமே என் அக்கா குழந்தைக்கு எதுவும் ஆகலங்கிறதுனால்தான். ஏதாச்சும் ஒண்ணு நடந்திருந்துச்சு, இந்நேரம் நீ உசுரோடவே இருந்திருக்க மாட்ட. என் வாழ்க்கைக்கு கெடுதல் பண்ண, விக்ரம டார்ச்சர் பண்ண பொறுத்துக்கிட்ட. ஆனா யாழினி விஷயத்துல மூக்க நுழைச்ச, உன் கதை முடிஞ்சது. மனுஷியாடி நீ? அந்த குழந்தை உனக்கு என்ன பாவம் பண்ணுச்சு? இதுவே உன் மகளுக்கு நடந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? சொல்லு, சொல்ல போறியா இல்லையா? நான் தான் உனக்கு எதிரினா யாழினி என்ன பண்ணா? அப்படி இன்னொருத்தி வாழ்க்கையை கெடுத்து உன் மகளுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க பாக்குறியே, அந்த வாழ்க்கை நிலைக்குமாடி? சொல்லுடி, நிலைக்குமா? என்ன மாதிரி அவ வாய்க்கு வாய் சித்தி சித்தின்னு தானே யாழினி கூப்பிடுறா. நீ சித்தியா இருக்க வேணாம், அட்லீஸ்ட் ஒரு மனுஷியாவது இருக்கலாம்ல. இங்க பாரு, இதுதான் கடைசி. இதுக்கு மேல நீ குழந்தை விஷயத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து வெச்சியோ, நீ தொலைஞ்ச. இனியா என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல அத்தை, அமுதா சித்தி பாத்திரத்தை கீழே போட்டுட்டாங்க. அப்படிதானே சித்தி? அமுதா என்ன? இது பாரு, இது வெறும் எச்சரிக்கை தான். நல்லா ஞாபகத்துல வச்சுக்க. யாழினி வயித்துல வளர்றது குழந்தை மட்டும் இல்ல, என் அம்மாவுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியம். அப்புறம் மொத்தமா ஊத்தி எரிச்சிருவேன். ஜாக்கிரதை.
ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,